Hey guys, it's Monday. இன்னைக்கு ஒரு ஈஸியான சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மூங் தால் கஞ்சி அண்ட் பாவக்காய் ஃப்ரை அண்ட் கீரை மசியல். இது வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். விருப்பம் இருக்கிறவங்க கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பாவக்காவை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட்டு, ஹேங்கு, அதுக்கப்புறம் பேசன். நீங்கள் ரைஸ் ஃப்ளார் சேர்க்கணுனாலும் ரைஸ் ஃப்ளார் சேர்க்கலாம், இல்லை கார்ன்ஃப்ளார் சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி பஜ்ஜி மாவுக்கு கலக்கிற மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மூங் தாலை வந்துட்டு ஒரு ½ அன் ஹவர் நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாயில் ஆனதுக்கப்புறமா ½ கப் அளவுக்கு நான் வந்துட்டு ஓட்ஸ் சேர்த்துருக்கேன். ஓட்ஸ் வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கரில் தால், கீரை, வெங்காயம், க்ரீன் சில்லி, டொமேட்டோ அண்ட் கார்லிக், ஜீரா சீஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மேஷர் அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, கீரை நல்லா குக் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பாவக்காயும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மூங் தாலையும் நம்ம வந்துட்டு தாளித்து விட்டுடலாம். போய் பார்த்தோன்னா லைட் நின்றுது. இட்ஸ் டியூஸ்டே. இன்றைக்கி ஒரு கஞ்சி ரெசிபி தான் பண்ண போகிறேன். இது வந்து ராகி ரவையை நான் வந்து நேற்று நைட்டே வந்துட்டு சோக் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ராகி ரவை இருந்ததுன்னா பண்ணுங்கள், அப்படி இல்லை நீங்கள் ராகி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியும் இருக்குது. ஸோ இதை வச்சு நேற்றுக்கு நான் வந்து டோஃபு பண்ணியிருந்தேன். அந்த டோஃபு வந்துட்டு ஸ்க்ராம்பிள் எக் மாதிரி பண்ணிவிட்டு ஸோ அதோட ஸ்டஃபிங் வச்சு தான் நம்ம வந்துட்டு கொடுக்க போகிறோம். இந்த ரெசிபி ஒன்றும் இல்லைங்க, வெரி ஈஸி. நம்ம எப்போவுமே ஸ்க்ராம்பிள் எக் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி தான். அதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம டோஃபு சேர்க்குறோம். அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடருக்கு பதிலாக நான் வந்துட்டு இந்த டைம் பாவ் பாஜி மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு வேறு டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால நான் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை சேர்க்கலாம், இருந்ததுன்னா சேர்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரோட்டி மேலே வந்துட்டு நான் நேற்றுக்கு தான் வந்து டொமேட்டோ சாஸும் பண்ணியிருந்தேன். அந்த டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ராம்பிள்டு டோஃபு வந்துட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம வந்துட்டு இதை டாஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா ஒரு ஹெல்தியான டோஃபு ரோட்டி ரேப் ரெடி ஆகிடும். ஸோ ராகி கஞ்சி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு நான் யோகட் சேர்த்துட்டு இதை தாளித்து ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் ரோட்டி கட் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான் கைஸ். ஸோ லஞ்ச் பாக்ஸு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பேக் பண்ணிட வேண்டியது தான். டியூஸ்டே ஆஃப்டர்நூன் நான் வந்து நாளைக்கு சரி ஓட்ஸ் தோசை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் சரி ஒரு தடவை வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ் சோக் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை சோக் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஓட்ஸ் வந்துட்டு ஒரு ½ அன் ஹவர் சோக் பண்ணால் போதும். அது ஒரு 6 o'clock சோக் பண்ணிட்டேன். ஸோ 6 o'clock சோக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு 6:30க்கு ரெண்டையுமே வந்துட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு சால்ட்டு சேர்க்காமல் அதை நான் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது நல்லா வந்துட்டு ஃபர்மெண்டேட் ஆகட்டும். நாளைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். நாளைக்கு இது வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வாவ் செம்மையாக பிடிச்சிருந்ததுங்க. சரி இட்லி வந்துட்டு செம்மையாக வந்துடும் அப்படின்னு நினச்சேன். பட் அப்படி வரலை. நான் இது வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். அவங்க இது கரெக்டாக வருன்றதான் போட்டிருந்தாங்க. அதே மெஷர்மெண்ட் அதே அளவுக்கு தான் சூட் பண்ணியிருந்தேன். நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல. நீங்கள் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
இது வந்துட்டு டார்க் சாக்லேட். இதை நான் வந்துட்டு இப்போ மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ என்கிட்ட இது வந்துட்டு பீஸா டவ். இதையும் நான் வந்துட்டு சின்ன சின்ன மினி பீஸாவாக பண்ணுறதுக்காக நான் உருட்டி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஸோ இட்லி சைட் டிஷ்க்கு வந்துட்டு ஆனியன் டொமேட்டோ சட்னி தான் பண்ண போகிறேன். ஆனியன், டொமேட்டோ, ரெட் சில்லி அண்ட் ஃபெனல் சீட்ஸு, கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், இதை நல்லா குக் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு பீஸாக்காக இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்துட்டு ஹாஃப் டன்னில் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். அதில் என்னென்னா நான் வந்துட்டு ஃபோக் வச்சு குத்தி வேணும். ஸோ அது குத்தி வேலை, அதனால் நல்லா ஃப்ளஃபியாக வர மாதிரி இருந்தது. சரி, அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருந்தது. ஸோ நான் அதை அப்படியே குக் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி ஹாஃப் டன்னில் நம்ம வந்துட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னோடய டார்க் சாக்லேட் வந்து நல்லா மெல்ட்டாக இருந்தது. ஸோ அதையும் நான் வந்துட்டு இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 to 7 மினிட்ஸ் நான் வந்துட்டு அகெயின் ஓவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது மேலே நான் வந்துட்டு கேஷ்யூ வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிருக்கேன். கேஷ்யூவை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது மேலே போட்டுட்டு நம்ம வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை வந்து தவாவில் கூட பண்ணலாம். ஓவன் இருந்ததுன்னா ஓவன்லேயும் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இட்லி தான் வந்துட்டு ரொம்ப ஃப்ளாட்டாக வந்திருந்தது. பட் நல்லா இருந்தது டேஸ்ட்டு. பட் ஃப்ளாட்டாக இருந்தது. பட் தோசை வந்துட்டு ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருந்தது. ஸோ அவ்வளோதாங்க, வென்ஸ்டே லஞ்ச் பாக்ஸ் ரெடி. பேக் பண்ணி அனுப்பிடலாம். இட்ஸ் Thursday. எப்போவுமே ஜீரோ வாட்டர் குடிக்கிறதுக்கு பழக்கம் இருக்குது. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி ஜீரோ வாட்டர் குடிச்சிட்டு சரி இன்றைக்கி எக்கில் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த எக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய எக்காக இருக்குது. ஸோ ஃபார்ம்லேருந்து வந்த எக்கு. அதனால் வந்துட்டு எக்கு நான் வந்துட்டு இன்றைக்கி பாயில் பண்ணலை, ஸ்டீம் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்துட்டு ஆயில் தடவிட்டு எக்கு வந்து நீங்கள் பீட் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிட்டு நம்ம அப்புறமா அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு தண்ணி வச்சுட்டு அதை பாயில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு நம்ம வந்துட்டு ஸ்டீம் பண்ண போகிறோம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். பட் எனக்கு அதுக்கப்புறமா ஸ்மெல் அடிக்கும். அதனால் நான் வந்துட்டு அந்த ஆப்ஷனை வந்துட்டு விட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான், எக் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு எக்கு வந்து நம்ம பன்னீர் மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்கு கூட வந்துட்டு ஆனியன், கேப்சிகம், 1 டீஸ்பூன் வந்துட்டு யோகர்ட் அண்ட் ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, சால்ட்டு, அவ்வளோதான். இதை மட்டும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் சுண்டல் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்துட்டு நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது எதுக்காக பண்ணிகிட்ருக்கேன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை வச்சு ஒரு கட்லெட் மாதிரி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம அதை வந்துட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணதுக்கப்புறமா ஆனியன், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பேசன், சால்ட்டு, ஹிங் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கட்லெட் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இதை நான் இன்றைக்கி வந்துட்டு பனியார சட்டியில் தான் வந்துட்டு பண்ண போகிறேன். ஸோ அதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தென் சப்பாத்தியும் பண்ணி வச்சிடலாம். பிகாஸ் நம்ம எக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கும் வந்துட்டு சப்பாத்தி ரெடியாக இருந்துட்டுனா நம்ம ஈஸியாக பேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு எக்கையும் வந்து லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். டிக்கா மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரொட்டி மேலே வந்துட்டு டொமேட்டோ சாஸ் போட்டுட்டு இந்த டிக்கா ரெடி பண்ணியிருக்கோம்ல அதையும் வச்சுட்டு ரேப் பண்ணி கொடுத்துட்டா அவ்வளோதான். ஸோ தட்ஸ் இட் கைஸ், Thursday லஞ்ச் பாக்ஸ் ரெடி. எல்லாத்தையும் பேக் பண்ணி பாய் பாய் சொல்லிடலாம்.
இட்ஸ் Thursday நைட். நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஓவர் நைட் ஓட்ஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஓட்ஸ் அண்ட் சியா சீட்ஸ், ஹனி, கார்டமம், கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்ச் வந்துட்டு குங்குமப்பூ அண்ட் பாயில் பண்ண மில்க்கு, உங்கள் கிட்டோட ஃபேவரட்டான ஃப்ரூட்ஸ், மேங்கோ கூட சேர்த்துக்கலாம், இல்லை பொமக்ரேனேட் அந்த மாதிரிலாம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஆப்பிள் சேர்த்துக்கிறேன். ஸோ அதை எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நல்ல ஒரு ஹோல் நைட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு மார்னிங் எடுத்திங்கன்னா ஒரு யம்மி டேஸ்ட்டில் வந்துட்டு இந்த ஓவர் நைட் ஓட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். நான் வந்து எப்போவுமே மில்க்கு வந்துட்டு மொத்தமாக வாங்கிட்டு ஃப்ரீசரில் வந்துட்டு பாயில் பண்ணி உள்ளே வச்சுடுவேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஃபுல் க்ரீம் வந்துட்டு அது மேலே வந்துட்டு இருக்குது. ஸோ அதை நான் வந்துட்டு சேவ் பண்ணி அதை அப்படியே ஒரு பட்டர் மசாலா பண்ணும்போது, சிக்கன் மசாலா பண்ணும்போது, இல்லை ஐஸ்கிரீம் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஹோம் மேட் ஃபுல் க்ரீம் ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்தியும் கூட. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு பூரி தான் வந்துட்டு பண்ண போகிறேன், பொட்டேட்டோ பூரி. அதுக்கு ஆஸ் யூஷுவல் வீட் ஃப்ளார் அண்ட் சுஜி, நான் இது கூட கொஞ்சமாக வந்துட்டு ஓமம் பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடி அதுவும் சேர்த்துட்டு, ரெட் சில்லி பவுடர் உங்களுக்கு சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேணுன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ நல்லா பாயில் பண்ண மேஷ் பண்ண பொட்டேட்டோ அதையும் சேர்த்துட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலந்துட்டு உங்கள் குழந்தைக்கு ஃபேவரட்டான ஷேப்பில் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி அதை நீங்கள் பூரியாக ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி தீக்ஷு குட்டிக்கு நான் ஒரு ஷேப்பில் வந்துட்டு ஒரு ஃபுட் கொடுத்தேன். ஸோ இன்றைக்கி என்னவோ டக்குன்னு தோணுச்சு, அதனால் ஸ்டாரோட ஷேப் பண்ணும்போது இன்னுமே அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. இது ஃப்ரை பண்ணும்போது எப்படி வரும்னு எனக்கு தெரியல. ஸோ ஃப்ரை பண்ணால் இந்த மாதிரி சூப்பராக க்யூட்டாக இருந்தது. ஸோ ஓவர் நைட் ஓட்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நிஜமாகவே குல்ஃபி டேஸ்ட்டு தான் இருந்தது. பட் இது சில்லுன்னு சாப்பிட்டா இன்னும் யம்மியாக இருக்கும். பட் அவனுக்கு நோ ஆப்ஷன்ஸ், அதனால் அவனுக்கும் இந்த ரெசிபி வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். உங்கள் குழந்தைக்கு இது பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் போட்டதுக்கப்புறமா இது மேலே நீங்கள் நட்ஸை கட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் வந்துட்டு போட்டிங்கன்னா அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பூரிக்கு வந்துட்டு சென்னா மசாலா இருந்தது, ஸோ அதையும் கொடுத்துட்டேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீக்கோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் பட்டன் கொடுங்க. தேங்க்யூ கைஸ். பாய். See you. ஹே கைஸ், இட்ஸ் Thursday. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரொட்டீனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நேற்றுக்கு நான் வந்துட்டு போலி பண்ணியிருந்தேன், ஸ்வீட் போலி. அதோட பூரணம் வந்துட்டு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. சரி நம்ம வீட் ஃப்ளார் வச்சு அதை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வீட் ஃப்ளாரை வந்துட்டு நல்லா அதே மாதிரி நம்ம மைதாவை எப்படி பிசைஞ்சு வச்சுப்போமோ அதே மாதிரி சாஃப்டாக கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரெட் கிட்னி பீன்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதோட ரைஸ் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் இல்லைன்னா கீ ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் அதையும் சேர்த்துட்டு ஆனியனை வந்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் சில்லி, தென் ஒரே ஒரு டொமேட்டோ அதுவே சேர்த்துட்டு நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆனியன் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா 1 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோக் பண்ணி வச்சுருந்தா ரெட் கிட்னி பீன்ஸ், இது நான் 1/2 கப் எடுத்துக்கிறேன். ஸோ 1/2 கப் ரெட் கிட்னி பீன்ஸ்க்கு 1/2 கப் ரைஸ் தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ 1 1/4 கப்பு வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நமக்கு பயமாக இருக்கும் ரெட் கிட்னி பீன்ஸ், ஏன்னா 4-5 விசில் விட்டால் தான் நல்லாவே குக் ஆகும். பட் இது நல்லா ஒரு மோர் தென் 8 ஹவர்ஸ்க்கு மேலே நான் சோக் பண்ணியிருந்தேன். அதனால் இப்போவே நான் இந்த மசாலாஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடியே ரெட் கிட்னி பீன்ஸை போட்டுடுங்க. ஸோ தட் அது நல்லா குக் ஆகிடும். நமக்கு ஒரு 2-3 விசில் விடும்போதே நல்லா குக் ஆகிடும். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா குக் ஆனோடனே ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ தட் அது நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு யோகட் அதையும் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரைஸை ஆட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1/4 கப் அளவுக்கு வாட்டர் சேர்க்குறேன். அதுவே சேர்த்துட்டு சால்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு சேர்த்துட்டு உங்களுக்கு புதினா கொத்தமல்லி இருந்ததுன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறதுனால நான் அவனுக்கு கேரட் ரொம்ப பிடிக்கும். அதனால் கேரட்டை கிரேட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயிலில் சாட்டே பண்ணி ஜஸ்ட் சால்ட்டு மட்டும் போட்டு சாட்டே பண்ணி கொடுத்துட்டேன். தென் ஸ்வீட் பரோட்டாக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி பரோட்டா ஸ்டஃப் பரோட்டா எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி அதையும் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிடலாம். இட்ஸ் ஃப்ரைடே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கவுனி அரிசி கஞ்சி தான் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம அதோட ரெசிபி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நேற்றுக்கே ஈவினிங்கே நான் எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டேன், ஆனியன் தவிர. ஸோ இதை வச்சு நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கார்ன் இருந்தது, ஸ்வீட் கார்ன். ஸோ அதையும் பாயில் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதையும் பாயில் பண்ணிக்க போகிறேன். இந்த காலிஃப்ளவர் மட்டும் தனியாக நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர், சால்ட்டு, அவ்வளோதான். இதை மட்டும் சேர்த்து கொஞ்சம் நேரம் அதை மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஆயிலில் போட்டு கொஞ்சமாக லைட்டாக ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஆயில் ஊற்றிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக், அதுக்கப்புறம் கேரட்டு, கேப்சிகம் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் ஓகே, பீன்ஸ் இதையும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடு காலிஃப்ளவரும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா வெஜிடபிள் சாட்டே ஆனதுக்கப்புறமா என்கிட்ட டொமேட்டோ பேஸ்ட் இருந்தது. ஸோ அந்த டொமேட்டோ பேஸ்ட் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 1 டீஸ்பூன் வரைக்கும் சோயா சாஸ், ஒரே ஒரு டீஸ்பூன் சுகர் அதையும் சேர்த்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நீங்கள் சாட்டே பண்ணிக்கோங்க. நான் இப்போ காலிஃப்ளவர் லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் கார்ன் இருந்தது. ஸோ அந்த கார்னும் பாயில் ஆகிடுச்சு. ஸோ அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலான்ட்டு அதையும் சேர்த்துட்டேன். வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆன உடனே பாயில் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் அதையும் சேர்த்துட்டு சாட்டே பண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆன உடனே இதுக்கப்புறம் கேபேஜ்,
அண்ட் நம்மளோட ஸ்ப்ரிங் ஆனியன் அதையும் நல்லா மேலே சேர்த்துட்டு, இது ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அதையும் மேலே சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து தான் நான் வந்துட்டு பேக் பண்ணுறதுனால எல்லாருக்குமே சேர்த்து இதே ரைஸை நான் வந்துட்டு பண்ணிட்டேன். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரையும் அது மேலே போட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிடலாம். ஸோ இது மேலே நான் வந்துட்டு எக்கு வந்துட்டு லைட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு அதை நான் வந்துட்டு மேலே தூவி விட்டுட்டேன். ஹே கைஸ், இட்ஸ் மண்டே. ஆக்சுவலி இன்னிலேருந்து தான் வந்துட்டு ரியலாகவே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா அந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்துட்டு அந்த கிரேஸ் பீரியட் மாதிரி கொடுத்துருப்பாங்க போல். ஸோ பக்கத்தில் இருக்கிற கிட்ஸ் மட்டும் தான் வந்திருந்தாங்க. இங்கே எல்லாருமே ஆல்மோஸ்ட் ரொம்ப தூரத்துலேருந்து தான் வருவாங்க. அதனால் ஹாஸ்டலில் தங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு அந்த சாட்டர்டே அந்த மாதிரி ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க போல் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் என்ன கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி புளியோதரை பேஸ்ட் இருந்தது, அதனால் புளி சாதமும் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை, எக் ஷக்ஷுக்கா வந்துட்டு இன்றைக்கி நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பொட்டேட்டோ நான் வந்துட்டு ஸ்டீம் தான் பண்ணுறேன், பாயில் பண்ணல. அதுக்கப்புறம் இன்றைக்கி பச்சை பயிறு வந்துட்டு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் கொஞ்சம் வந்துட்டு பாயில் பண்ணி வச்சுக்க போகிறேன். இன்கேஸ் அவனுக்கு இந்த எக் ஷக்ஷுக்கா கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த பாயில்டு மூங் தாலும் அண்ட் குக்கும்பரும் கொடுத்துட்டேன்னா அதை வச்சு சாப்பிட்டுடுவான். ஆல்ரெடி நான் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறத வந்துட்டு டோட்டலாக அவாய்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த தவா வந்து நான் புதுசாக வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு ஆக்சுவலாக எனக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா தெரியல. பட் நான் ஆல்ரெடி ஆயிலெலாம் போட்டு அதை வந்துட்டு ஒரு 3 days வந்துட்டு நம்மளோட கஞ்சி தண்ணியெல்லாம் போட்டு இந்த மாதிரி கேஸ்டிங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம். பட் எனக்கு என்னவோ அந்த அயனோட ஸ்மெல்லு வந்துட்டு வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் எங்கேயாவது அந்த அயனோட இது வந்துட்டு வந்துருமோ அப்படின்ற பயமும் இருக்குது. பட் பழக பழக வந்துட்டு யூஸ் பண்ணது பழகிடும்னு நினைக்கிறேன். ஸோ எக் ஷக்ஷுக்காவுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கார்லிக், ஆனியன், ஒரே ஒரு சின்னதாக க்ரீன் சில்லி அதையும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக ஆனியன், ஒரே ஒரு டொமேட்டோவில் வந்துட்டு ஹாஃப் டொமேட்டோ மட்டும் சேர்த்துருக்கேன். பேலன்ஸ் டொமேட்டோவை கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நான் வந்துட்டு ஒரு 2 மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஒன்று, நான் வந்து டொமேட்டோ பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணேன். அந்த டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணும்போது டோட்டலாகவே டேஸ்ட்டு வந்துட்டு வேறு மாதிரி ஆக்கிடுச்சு. அதுக்கப்புறம் தனியா மசாலா, இந்த தனியா மசாலாவும் நான் சேர்த்துட்டேன். தனியா மசாலா சேர்த்ததால் என்ன ஆயிடுச்சுன்னா குழம்பு மாதிரி அது ஒரு வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருந்தது. இந்த 2 மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு டொமேட்டோவை கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறமா டொமேட்டோ பியூரியாக ஆட் பண்ணுங்கள். தனியா மசாலாவும் சேர்க்காதீங்க. மசாலா நல்லா குக் ஆனோடனே இந்த மாதிரி நீங்கள் எத்தனை எக்கு வந்துட்டு சேர்க்குறீங்களோ ஸோ இந்த மாதிரி தனியாக வந்துட்டு அதை ஒதுக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது மேலே வந்துட்டு நம்ம எக்கு உடச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கணும். இது மேலே நீங்கள் வந்துட்டு சால்ட்டோ இல்லை டர்மரிக் பவுடரோ போடுறதா இருந்தால் போடலாம். பட் நான் எதுவுமே போடல. அதுக்கப்புறம் இது மேலே வந்துட்டு சில்லி ஆயில் ஊற்றுவாங்க. ஸோ நான் அதுவும் வந்துட்டு ஊற்றலை. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நான்ஸ்டிக் தானே பார்க்குறீங்க, இதுவும் சேஞ்ச் பண்ணுவேன். இங்கே எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த டைம் இந்தியா போனோடனே இதுக்கான ஆப்ஷனே நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிடுவேன்.
அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரைக்கு வந்துட்டு ஆயில் அண்ட் குழம்பு மசாலா, ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் எல்லாமே 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு சால்ட் அண்ட் ஹிங் இதையும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணிவிட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. டர்மரைன் ரைஸ்க்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கறி லீக்ஸ் அதையும் சேர்த்துட்டு பீனட் இருந்ததுன்னா பீனட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸு, சால்ட் இதை சேர்த்துட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டர்மரைன் ரைஸும் ரெடி. தீக்ஷு குட்டியை எழுப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு வர டைமில் லைட்டாக கறி கிடச்சி. பட் ஐ லைக் த டேஸ்ட். ஸோ அவங்ககிட்டயே கொடுத்தேன், அவனுக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ இதையே நான் பேக் பண்ணிட்டேன். ஸோ இன்னையோட லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்குது. ரைஸ் அண்ட் மூங் தால் மட்டும்தான் கரெக்டாக வந்திருக்கு. இட்ஸ் ஓகே, எல்லா நாளுமே கரெக்டாக வராதுல்ல. இட்ஸ் வெனஸ்டே. நேற்றுக்கு நைட்டே வந்துட்டு இந்த டவ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து எக் பஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவு வந்து நேற்றுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். ஒன்றும் இல்லை, மைதா, ஈஸ்ட்டு, ஆயில், அதுக்கப்புறமா சால்ட்டு அதை போட்டுட்டு நல்லா வந்துட்டு கலந்து வச்சுட்டேன். ஸோ நல்லா நேற்றுக்கு ஈவினிங்கே வந்து நல்லா ரைஸ் ஆகி வந்துடுச்சு. ஸோ அதை கிளிங் ஃபிலிம் போட்டு நல்லா சுற்றி வச்சுட்டேன், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் ஒரு 1/2 hour முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுட்டேன். இனிமேல் நம்ம ஒரு 6-6:30 போல் தான் நான் வந்துட்டு பண்ண போகிறேன். அதனால் வந்து இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இட்லி இருந்தது, இட்லியும் நேற்றுக்கு நைட்டே ஊற்றி வச்சுட்டேன். ஸோ அதை வச்சு நம்ம இன்றைக்கி எக்கில் வந்துட்டு வச்சு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒயிட் சன்னாவும் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்துட்டு பாயில் பண்ணி கொடுத்துடலாம். இட்லி வந்துட்டு நேற்றுக்கே ஊற்றி வச்சுட்டேன். ஸோ நம்ம இன்றைக்கி இட்லி பொடி மாஸ் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கே எல்லாம் பிளான் பண்ணியிருந்தேன். பட் இட்லி பொடி மாஸில் நான் வந்துட்டு எக்கு ஊற்றி பண்ண போகிறேன். இது யாரோட ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சித்துவோட ரெசிபி. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்களோட இதுலேருந்து தான் நேற்றுக்கு ஒரு ஃபன்னியாக ஒரு விலாக் போட்டிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து தான் நான் வந்துட்டு இந்த ரெசிபி வந்துட்டு எடுத்திருக்கேன். அவங்க வந்து இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா மொய்கோ அப்படின்னு அந்த மாதிரி தான் ஏதோ வச்சுருந்தாங்க. ஸோ ஒய் நாட் நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதை ட்ரை பண்ணுறேன். இதுக்கு வந்துட்டு நம்ம இட்லியை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிட்டு நம்ம எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தாளித்து ஊற்றிக்கோங்க. இதில் வந்துட்டு ஆனியன் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு எக்கு சேர்த்துட்டு எக்கையும் நல்லா வந்துட்டு ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், டர்மரிக் பவுடர் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போல்லாம் நான் வந்துட்டு மோஸ்ட்லி அவங்களோட விலாக்ஸ் தான் வந்துட்டு பார்க்குறது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்களோட விலாக்ஸ் பார்க்குறதுக்கு வந்துட்டு. ஃபஸ்ட்டு நான் சீரியஸாக சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு இவங்களோட தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவேன். பட் அதுக்கப்புறம் எப்போயோ ஒரு தடவை நான் அவங்களோட விலாக் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கும்போதில் ரொம்ப ஹாப்பியாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப ஜாலியாக ஓப்பனாக வந்துட்டு அவங்க பேசுகிற விதம் எல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் எப்போ வந்துட்டு நான் லோன்லியாக இல்லை தனியாக இங்கே இருக்கேன் இல்லைங்களா, ஸோ நான் அப்போல்லாம் வந்துட்டு அவங்களோட விலாக்ஸ் வந்துட்டு போட்டு பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பேன். நல்லா மசாலாஸ் எல்லாமே சாட்டே ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு எக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை எக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 எக்கு தான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். இது இப்போ ஒரு 1 or 2 minutes அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாட்டே பண்ணுங்கள், இன்னும் நல்லாவே இருக்கும். இப்போ வந்துட்டு இட்லியை நம்ம இது கூட சேர்த்துடலாம். அவ்வளோதான், எக் இட்லி பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இல்லை மொய்க்கோன்னு கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எக் பஃப்க்கு வந்துட்டு மாதிரி ஒரு கடாயில் வந்துட்டு ஆயில் அண்ட் சீரகம், ஃபெனல் சீட்ஸ், ஆனியன் இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர்,
மஞ்சள் பொடி, சால்ட்டு, அவ்வளோதான். இது மட்டும் சேர்த்து சாட்டே பண்ணிக்கோங்க. பஃப் ஷீட்டு வந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி கூட பண்ணலாம். நல்லா அழகாக வந்துட்டு அதை ஃபுல்லாக பெருசாக விரித்து விட்டுக்கோங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கொஞ்சம் சொதப்பிடுச்சு. செகண்ட் ஒன் பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கும். பட் பயப்பட தேவையில்லை. இது நல்லாவே வந்துட்டு சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக வந்திருந்தது. இது நல்லா ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா அது மேலே மசாலா வச்சுட்டு ஒரே ஒரு ஹாஃப் எக்கையும் வச்சுட்டு நம்ம இதை வந்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா எக் வாஷ் கொடுத்து நம்ம வந்துட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். எக் பஃப் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக பியூட்டிஃபுல்லாக ஷைனிங்காக அழகாக குக் ஆகி வந்துடுச்சு. அவ்வளோதான், லஞ்ச் எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம். இட்ஸ் வெட்னஸ்டே, நாளைக்கு லீவு. ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபி பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோடய தீக்ஷுக்குட்டியோட ஃபேவரட் டிஷ் பாஸ்தா. எனக்கு இங்கே வீட் பாஸ்தா கிடச்சிது. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இதை நான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ப்ரெட்டு வச்சுட்டு ஒரு ரெசிபி. இந்த ப்ரெட் ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட பாஸ்தாவை வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அது நம்மளோட பேக்கெட்டில் எவ்வளோ நிமிஷம் போட்டிருக்காங்களோ அந்த நிமிஷத்துக்கு நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டுக்கு தேவையான மில்க்கு, எக்கு அண்ட் சின்னமன் அண்ட் சுகர், சால்ட் இது எல்லாத்தையும் கலந்து நம்ம ப்ரெட்டை வந்துட்டு சோக் பண்ணி வச்சிடணும். இந்த பாஸ்தா பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்துட்டு சிக்கன். ஸோ அந்த சிக்கனை பாயில் பண்ணுறதுக்காக நான் இதே பாஸ்தா வாட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் வந்துட்டு பாஸ்தா மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் பாயில் பண்ணுறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அதை மறுபடியும் வந்துட்டு கேஸ் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 பீஸ் வரைக்கும் நான் ஒரு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்துட்டு இது கூட நான் பாயில் பண்ணிவிட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணிலாம் வற்றி இந்த அளவுக்கு வந்துட்டு சிக்கன் வந்துட்டு குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த சிக்கனை வந்து நான் வச்சுப்போம் சின்ன சின்ன பீஸாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வாட்டரையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் வந்துட்டு ஆலிவ் ஆயில், கார்லிக் இதை சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் அதையும் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி எந்த வெஜிடபிள்ஸும் சேர்க்கலை. சரி, அட்லீஸ்ட் அவன் வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே தான் பண்ண போகிறேன். இது கூடவே வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் அதையும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சிக்கனோட கலர் வந்துட்டு லைட்டாக ரெட்டிஷ் கலர் ஆகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் அழகாக சூப்பராக குக் ஆகி வந்துடுச்சு. இது கூட வந்துட்டு பாஸ்தாவையும் சேர்த்துக்கோங்க. இந்த பாஸ்தா சேர்த்த உடனே வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க்கு, 1/4 கப்பில் ஒரு அதை விட கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் ஏதாவது வந்துட்டு இப்போ குக் ஆகிட்டு அது வந்து திக்கன் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு எவ்வளோ மில்க்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே இத்தாலியன் சீசனிங் அண்ட் வந்துட்டு சால்ட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக நம்ம
பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தா வாட்டர் இருக்குல்ல, அதையும் சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு ஒரு 1 or 2 மினிட்ஸ் குக் ஆன உடனே சீஸ் அதையும் சேர்த்துட்டு இது கூட சேர்த்து குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ வந்துட்டு சோக் பண்ண ப்ரெட்டை வச்சு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரெட்டையும் வந்துட்டு இது கூட சேர்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிற மில்க் இருக்குது இல்லைங்களா, அதையும் அது மேலே ஊற்றிட்டு நல்லா 4 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பர் அண்ட் க்ரீமி பாஸ்தாவும் ரெடி. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் டோஸ்டையும் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி பேக் பண்ணிட்டேன். இட்ஸ் ஃப்ரைடே. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணிவிட்டு டொமேட்டோ போஹா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கேரட் பரோட்டா அதான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரைஸ் வந்துட்டு நான் வந்துட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஓவனில் தான் வச்சு நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஆக்சுவலாக சின்ன பசங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துட்டு இந்த ஷேப்பில் இருக்கணும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரொம்ப க்ரேஸியாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அது வந்துட்டு அவங்களுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்காங்களா இல்லை ஓவனில் வச்சு குக் பண்ணியிருக்காங்களான்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு நான் இந்த மாதிரி ஓவனில் தான் வச்சு பண்ண போகிறேன். ஸோ பொட்டேட்டோ கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டவலில் வச்சுட்டு அதை நல்லா துடைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நம்மளோட பொட்டேட்டோவையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கேரட் ரொட்டிக்கு வீட் ஃப்ளார், கேரட் அண்ட் ஆனியன், சால்ட்டு, கொஞ்சமாக ஓமம் இதுதான் போட்டு தான் நான் வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருக்க போகிறேன். ஸோ டொமேட்டோ போகாக்கு டொமேட்டோ வந்துட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போகாவையும் வந்துட்டு வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சேம் நம்ம எப்படி போக பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஆயில் அண்ட் மஸ்டர்ட் சீட்ஸ், ஒரு தால், சென்னா தால், க்ரீன் சில்லி, ஆனியன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டொமேட்டோ பியூரியும் அது கூட சேர்த்துட்டு வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். ரெட் சில்லி பவுடரோ எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் டர்மரிக் பவுடர் அண்ட் சால்ட்டு இது மட்டும் சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற போகோ அதையும் சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான். யம்மியானது இந்த போகா ரெசிபி. ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துட்டு சூப்பராக குக் ஆகி வந்துச்சு. கலரும் அதே மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அது மேலே வந்துட்டு லைட்டாக இத்தாலியன் சீசனிங் அண்ட் வந்துட்டு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணிட வேண்டியது தான். ஸோ கேரட் பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த 6 டேஸோட வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். பாய். See you. ஹே கைஸ், இட்ஸ் மண்டே. இந்த வீக் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு ஒரு எக் ரெசிபியாவது ட்ரை பண்ணியிருக்கேன். என் பையனுக்கும் எக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த டைம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் இன்னோவேட்டிவாக என்னால் எதுவுமே ட்ரை பண்ண முடியல. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். தீக்ஷ் குட்டி நேற்றுக்கே வந்துட்டு எனக்கு மோர் குழம்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதையே நான் வந்துட்டு இன்றைக்கி பண்ண போகிறேன். வீட்லேயும் கொஞ்சம் வெண்டைக்காய் இருந்தது. ஸோ வெண்டைக்காய் வந்துட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி பண்ணிடலாம்
அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள் வச்சுட்டு ஒரு எக் பொடி மாஸ் மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். ஆல்ரெடி மோர் குழம்பு வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். ஆல்ரெடி நிறைய டைம் நான் உனக்கு வந்துட்டு மோர் குழம்பு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். அதனால் அதோட டீட்டெயில் ரெசிபி நான் வந்துட்டு போட்டு போர் அடிக்க விரும்பலை. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சாச்சு. எப்போவுமே நான் வந்துட்டு மோர் குழம்பு தேங்காய் ஊற்றி பண்ணுவேன். பட் இந்த டைம் நான் தேங்காய்க்கு பதிலாக வந்துட்டு ரைஸை வந்துட்டு ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். 2 சின்ன வெங்காயமும் க்ரீன் சில்லியும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டேன். அதே மாதிரி தயிரும் வந்துட்டு இது அவனுக்கு மட்டும்தான் பண்ணுறதுனால கொஞ்சமாக தயிர் எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணிட்டேன். எப்போவுமே மோர் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் வைப்போம். இந்த டைம் நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். இந்த வெண்டைக்காவை நான் எப்போ குக் பண்ணாலுமே எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இது நம்ம வீட்டு தோட்டத்தில் விளைஞ்சிது. இது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவில் நான் காமிச்சும் இருக்கேன். பட் ஸ்டில் அகெயின் அண்ட் அகெயின் சொல்லும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சரி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு எக் இருந்தது. எக்கு வந்துட்டு பொடி மாஸ் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். அதையே வெறும்னே பண்ணாமல் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆனியன் அண்ட் கேரட்டு, கேப்சிகம் இதெல்லாம் ரொம்ப பொடியாக கட் பண்ணிவிட்டு எக்கை மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளோட மசாலாஸ் எல்லாம் போட்டு கலந்து கொடுத்தாச்சு. சரி, மோர் குழம்பு வெறுமனே கொடுத்தா நல்லா இருக்குன்றதுனால பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணி கொடுத்துட்டு அது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெட் சில்லி பவுடர் அண்ட் சால்ட்டு, டர்மரிக் பவுடர் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். கண்டிப்பாக நமக்கு வாரத்தில் ஒரு 2 நாளாவது டயர்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் டியூஸ்டே. இன்றைக்கி ஒரு கேரளா ஸ்டைலில் நம்ம சிக்கன் ரெசிபி தான் பண்ண போகிறோம். சிக்கன் தோரன். இதை வச்சு நம்ம ரைஸை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி அதுக்கெல்லாம் கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப யம்மியாக இருக்கும். இது உங்களுக்கு லைட்டாக கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரையாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு தேங்காய் எண்ணெய் மஸ்ட்டு, அதுக்கப்புறம் சிக்கன், கிரேட்டட் கோகோனட் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் அண்ட் பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஆனியனையும் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்துட்டு இது கூட சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் சாட்டே ஆன உடனே நீங்கள் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற குட்டி குட்டியாக கட் பண்ண சிக்கன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி வெறும் போன்லெஸ் சிக்கன் மட்டும்தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் போன் அல்ல வித்தவுட் போன் கூட சேர்த்துக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா சிக்கன் இந்த மாதிரி நல்லா சூப்பராக குக் ஆகி வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா அண்ட் ஜீரா பவுடர், சால்ட்டு இதை மட்டும் சேர்த்துட்டு நம்ம அகெயின் வந்துட்டு நல்லா சாட்டே பண்ணலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி மசாலா சூப்பராக குக் ஆகி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி சிக்கனை மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் கிரேட்டட் கோகோனட் அதையும் சேர்த்துட்டு அகெயின் ஒரு 1 or 2 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சிக்கன் தோரன் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பாயில் பண்ணி வச்சுக்கிற ஒயிட் ரைஸ் அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் அதையும் மேலே வந்துட்டு போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். சால்ட்டு வேணும்னா சால்ட்டை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரோட்டி, சீஸ், எக்கு வந்துட்டு பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ எக்கு மேலே வெஜிடபிள்ஸ் வந்து தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா சீஸும் அது மேலே போட்டுடலாம். இதில் உங்கள் குழந்தைக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை இது மேலே நம்ம வந்துட்டு மேலே அதுக்கப்புறம் இதை திருப்பி போட்டுட்டு அகெயின் வந்துட்டு இது மேலே சீஸ் பவுடர் போட்டுக்கலாம்.
1 or 2 minutes குக் ஆனதுக்கப்புறமா இதை வந்துட்டு ரோல் பண்ணிக்கலாம். கட்டி ரோல் மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் வந்துட்டு குக் பண்ணிவிட்டு அவ்வளோதான் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ டியூஸ்டேயோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இட்ஸ் வெனஸ்டே. இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே ஈஸியான சிம்பிளானது தான் கொடுத்துருந்தேன். பீனட் இருந்தது, அதை வந்துட்டு பாயில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஓட்ஸ் பொரிச்சு தான் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவனுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ இது மட்டும் பத்தாதுங்கிறதுனால 2 இட்லியும் வந்துட்டு அவனுக்கு பாயில் பண்ணிவிட்டு நேற்று இருந்த குழம்பு வந்துட்டு மிச்சம் இருந்தது. ஸோ அதை வச்சு நான் அவனுக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு சேமியா தான் கொடுத்துருந்தேன். ஆல்ரெடி இந்த சேமியாவோட ரெசிபி நான் வந்துட்டு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம எக் ஸ்க்ராம்பிள் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி பண்ணிவிட்டு ஸோ வந்துட்டு நம்மளோட பாயில் பண்ண சேமியாவையும் இது கூட ஆட் பண்ணிட்டோன்னா அது ஒரு ரெசிபி ஆகிடும். எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நிறைய நியூ ரெசிபீஸ் நான் வந்து திங்க் பண்ணி வச்சுருந்தேன். பட் இந்த வீக் போட முடியல, பரவாயில்ல நெக்ஸ்ட் வீக் போட்டுடலான்னு நினச்சிக்கிட்டேன். பட் இதில் நான் போடாமல் இருந்தால் அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகிடுங்கிறதுனால தான் சரி அட்லீஸ்ட் நான் என்ன பேக் பண்ணேன்றதை காமிக்கிறதுக்காக நான் போட்டுட்ருக்கேன். இந்த இட்லி வந்துட்டு ஏர்லி மார்னிங்கே சாப்பிட வச்சு அனுப்பியாச்சு. அவ்வளோதான், இது எல்லாத்தையுமே லஞ்சை பேக் பண்ணிட வேண்டியது தான். இட்ஸ் Thursday. இன்றைக்கி ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. இன்றைக்கி எழுந்ததே வந்துட்டு 6 o'clock தான். சரி ஓகே, எந்த டைமில் என்ன பண்ண முடியும்னு யோசித்தேன். அதனால் மினி இட்லி இருந்தது. மினி இட்லி வந்துட்டு ஊற்றிட்டு சிக்கன் கறி கொஞ்சம் இருந்தது, அதை தான் வந்துட்டு அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பாஸ்தா வச்சுட்டு ஒரு ரெசிபி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு டொமேட்டோ பாஸ்தா பண்ணிடலான்னு அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டொமேட்டோ பாஸ்தாக்கு வெறும் ஆனியன் அண்ட் டொமேட்டோ அண்ட் கார்லிக் இது மட்டும்தான் தேவைப்படும். ஸோ இந்த டொமேட்டோ பாஸ்தா ஆக்சுவலி சொல்லப்போனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் நல்லா பார்த்துட்டேன். ரொம்பவே பார்த்து நம்ம பண்ணுற ரெசிபி கொஞ்சம் சொதப்பிடும். ஆனால் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நமக்கு தோன்ற ஐடியா வச்சு பண்ணோன்னா அது ரொம்பவே யம்மியாக வருது. தீக்ஷுக்குட்டியே சாப்பிட்டு வந்துட்டு சொன்னால் மம்மி பாஸ்தா ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டேன். ஸோ ஓகே ஃபைன், அட்லீஸ்ட் நம்ம வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் கிடச்சிது. ஸோ இதுக்கு ஆலிவ் ஆயில், கார்லிக் அதை சேர்த்துட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியனையும் சின்னதாக கட் பண்ணி தேவையான அளவுக்கு அதையும் சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 3 டொமேட்டோ சின்ன டொமேட்டோஸ் தான் எடுத்திருக்கேன். அதையும் வந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துட்டு ரெட் சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துருக்கேன் அண்ட் சால்ட் அதையும் சேர்த்துட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தா இதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், டொமேட்டோ பாஸ்தா ரெடி. இது மேலே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நேற்றுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணியிருந்தேன் சாக்லேட் கேக்கு. ஸோ அதையும் வந்துட்டு ஸ்நாக்ஸ்க்கு வச்சுட்டேன். இட்ஸ் ஃப்ரைடே. நேற்றுக்காவது 6 மணிக்கு எழுந்தேங்க. இன்றைக்கி 7 o'clock தான் எழுந்தேன். அதுவும் என் ஹஸ்பண்ட் தான் எழுப்பி விட்டாங்க. ஸோ குடும்பமே 7 மணிக்கு தான் எழுந்தோம். இன்னும் ½ an hourல ஸ்கூலுக்கு போகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் இருந்த மிச்சம் மீதி எல்லாத்தையுமே சூடு பண்ணி கொடுத்து விட்டாச்சு. ஜோலாஃப் ரைஸ் குழம்பு இருந்தது, மெனியூ தோசை ஊற்றி அவனுக்கு கொடுத்தாச்சு. இந்த வீக் மாதிரி ஒர்ஸ்ட் வீக் எதுவுமே கிடையாது கைஸ். ஐ ஹோப் நெக்ஸ்ட் வீக் ஐ வில் பி ஃபைன். தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் கைஸ். நெக்ஸ்ட் வீக் ஒரு நல்ல ரெசிபிஸோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ, பாய், see you. Hi everyone, welcome back to my channel. Today I'm trying out fun twist on regular idlis inspired by something I saw on Instagram. This lunchbox idea shakshuka infused idlis, boiled red kidney beans, crispy homemade Nendram chips and sweet papaya for dessert. Let me show you how I put this healthy and balanced meal together. Since my plantains were about to ripen, I turned them into crispy homemade Nendram chips for a fun snack. For the chips, I thinly sliced the plantains and fried them fresh in coconut oil. Hey
here is how I put this lunchbox together so quickly. The idli batter was already ready. I made the shakshuka by shouting fresh tomatoes, spices and paneer cubes and garlic to create a flavorful gravy. Instead of serving the shakshuka on the side, I pour it directly, the idli batter on the gravy. This infused idlis with all those delicious flavor and it was so easy. I just cooked it for 7 to 8 minutes. Once it's done, I pour it with the mustard seeds and curry leaves. It gives a extra flavor. I believe a good lunchbox should have carb, veggies and protein. The shakshuka infused idlis check all those boxes, combining soft idlis with the flavorful paneer and tomato gravy. The red kidney beans are great sources of protein and sweet papaya adds a doses of vitamin and fiber. Since my plantains were about to ripen, I turned them into crispy homemade Nendram chips for a fun snack. This shakshuka infused idli recipe turned out amazing and it's a fun and wholesome idea for kids' lunchboxes. If you enjoyed this video, please like, share and subscribe for more quick and creative meal ideas. Let me know in the comments if you give this a try. Thanks for watching and see you in the next video. Bye. Hello moms, how are you all? In this video, I'm preparing tomorrow's lunchbox for my kids and I'm so excited to share what I'm making. As always, I believe homemade is best. It's healthier, tastier and gives me peace of mind knowing exactly what my little one is eating. So why do I prepare the one day before? Mornings are chaotic, right? Between waking the kids up, getting them ready and everything else, who has time to cook? Prepare in the lunchbox the night before means I can have a stress-free morning and even excuse in a little extra sleep. So today I am making homemade puff sheets and oats brownie. Let's see. I made the puff sheets from scratch and trust me, it's worth the effort. Store-bought ones are convenient but nothing beats the freshness and flavor of homemade puff pastry. Plus, no added preservatives or artificial stuff, just simple, wholesome ingredients. Next one is oats brownie. Now for something sweet oats brownies. These are the healthier alternative to regular brownies packed with the goodness of oats. They are soft, chocolatey and perfect for the kids who love treats but also need a nutritious snacks. I mixed oats, cocoa powder, honey and bit of butter to get the rich brownie texture. A dash of cinnamon adds a warm flavor and the smell is just amazing. These brownies are quick to make, a great for lunch boxes or even after school snacks.
So the final preparation is going to complete now. So I rolled out the dough, cut into the squares and keep it in the freezer for tomorrow use. One hour before, I removed the puff sheets from the freezer and keep it outside. Now I am going to make a filling for the puffs. So I've decided to make onion puffs. All the fillings were ready and ready to bake. But here is what happened. When I baked the puffs, the shapes did not hold. They puffed up beautifully, but not quite the way I imagined. So I improvised. I added more cheese on top and baked them for a few extra minutes, and guess what? They turned out even better, cheesy, flaky and golden, perfect for lunchbox. Finally, to balance out the meal, I am adding some fresh apple slices. I sprinkle a little lemon juice on them to keep them from browning. Such a simple trick and works like a magic. Apples are great addition because they are sweet, refreshing and full of nutrients. Plus, they pair perfectly with other snacks in the box. So I know we are all busy and sometimes it's tempting to grab ready-made snacks or pre-packed treats. But taking a little time to make things at home make such a big difference. You control the ingredients, avoid preservatives and create something special for your kids. I would love to hear your favorite lunchbox ideas. Share them in the comments below. And if you found this video helpful, don't forget to like, share and subscribe for more easy and delicious recipe. Thanks for watching and see you in the next video. Bye.